ஓம் சாய்ராம். எனதருமை குழந்தைகளே, இந்த உலகத்தில் மனுஷனாக வாழறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை எத்தனை ஆபத்துக்கள் உங்களை சுற்றி இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கே புரியாமல் பிரச்சனைங்க உங்களை தேடியும் வரலாம். ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு உங்களுடைய சாயான என்கிட்ட இருக்குது. உங்களை வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றி நிம்மதியாக சௌக்கியமாக வாழ வைக்க வேண்டியது உங்களுடைய சத்குருவான சாய் என்னுடைய பொறுப்பு. அதுக்காக ஒரு சில எளிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக நீங்கள் பெரிய யாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெரிய பூஜைகளையோ பெரியசாக செலவு பண்ணி நிறைய விஷயங்களை செய்யணுன்னும் இல்லை. ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வலியுறுத்த போகிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய 7 தலைமுறைக்கும் இது உங்களை உடன் இருந்து காப்பாற்றும். அதுக்கான எளிய வழி என்னன்னு தெரியுமா? அன்னதானம். பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே அற்புதமான விஷயம். இதுவே உங்கள் வாழ்க்கையில் பல ஆபத்துக்களை தள்ளி வைக்கும். பெரிய பாதுகாப்பு கவசம் போல் இருந்து உங்களை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றும். தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? அன்னதானம். இந்த அன்னதானம் நீ செய்யும்போது உனக்கு நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதுக்கு மேலே கடவுள் கொடுத்து உன்னை காப்பாற்றுவார். நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வாழ்ந்துட முடியும். ஆனால் பசிக்கிற நேரத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இதை நீ ஒரு வேளை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். பசியினுடைய கொடுமையை அனுபவித்தவனுக்கு தான் தெரியும் உணவினுடைய அருமை. அதுக்காகவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உனக்கு வேலைக்கு கடவுள் உணவு கொடுக்குறாரு இல்லையா? இருக்கிற இடத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு இல்லையா? உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார் இல்லையா? அதுக்காகவே நீ பல கோடி நன்றிகளை கடவுளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் உனக்கு இத்தனை கொடுத்த கடவுள் ஒரு சின்ன விஷயத்தை உன்கிட்ட செய்ய சொல்லி வலியுறுத்தும் போது அதுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? நானும் கடவுள் கிடையாது, உன்னுடைய குரு, உன்னை வழிகாட்டக்கூடிய ஒரு பிரதிநிதின்னு வச்சுக்கோயேன். அதனால தான் உனக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இதை உன்னோட நிறுத்திக்காத. நீ இந்த விஷயத்தை செய்யறதோடு இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ செய்யக்கூடிய இந்த அன்னதானம் மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்லு. அப்படி சொல்லும்போது நீ செய்யக்கூடிய இந்த அன்னதானம் பல விதத்தில் பல்கி பெருகி உணவுக்காக இயங்கக்கூடிய நிறைய ஏழை எளியவர்களுக்கு உணவு கிடைப்பதற்கு நீயும் ஒரு கருவியாக இருப்ப. அதனால தான் நான் சொல்கிறது, நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களோட பழகக்கூடியவங்க கையில் மனம் திறந்து சொல்லுங்க. நான் அன்னதானம் செய்கிறேன், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதை தான் சத்குரு சாய்நாதர் எனக்கு வலியுறுத்துறாருன்னு சொல்லி நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பல்கி பெருக்குவதற்காக நிறைய பேருக்கு சொல்லு. ஏன் இந்த பதிவு மூலமாக உன்கிட்டயே நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த பதிவை கூட உன்னோட பழகக்கூடிய நண்பர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் நீ இந்த பதிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவங்களும் இந்த நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உணவுங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம். அதனால தான் அன்னதானம் செய்யின்னு சொல்கிறேன். அன்னதானம் செய்யும் போது நீ உணவை அளிக்கக்கூடிய அந்த உணவை பெறக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களினுடைய உருவத்தில் இருந்து உன்கிட்ட இருந்து உணவை வாங்கிறது கடவுளாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, அன்னதானம் ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லி நீ அன்னதானம் செய்யும்போது அதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யி. நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கக்கூடிய பாவங்களையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும். பல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் எல்லா நேரங்கள்லேயும் உங்களை காப்பாற்றுங்கிறது சர்வ நிச்சயம். ஏன்னா
ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுக்கும்போது நீ அந்த ஏழைக்கு நீ கொடுக்குற அந்த உணவு மிகப்பெரிய விஷயம். அவங்க சாப்பிடும்போது அவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ அவங்களுடைய வயிறு வாழ்த்தும். அது உன்னை மட்டும் இல்லை, உன்னுடைய தலைமுறையையே சந்ததி சந்ததியாக உடன் இருந்து காப்பாற்றும். ஏன்னா நீ உன்னுடைய சந்ததியர்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீ இந்த மாதிரியான புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறது தான் உனக்கும் உன்னுடைய சந்ததியினருக்கும் உதவிகரமாக இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு மிகவும் வலிமை ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் திரும்ப பெறுவீங்க. பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது நீயே ஏதோ ஒரு கட்டத்தில் உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை கூட வரலாம். அந்த நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத விதமாக உன் கையில் உணவு வந்து சேரும். எதையும் எதிர்பார்க்காத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஒவ்வொரு முறையும் உணர்ந்தாதான் தெரியும். அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான உணர்வு. அந்த உணர்வை என் குழந்தைகளாகிய என் பக்தர்கள் நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் ஒரு மனுஷனுடைய கண்ணீரை தொடச்சிங்கன்னா நான் உங்களுடைய வாழ்க்கை முழுசுக்கும் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். நீங்கள் ஒரு உயிரோட பசியை போக்கினா நான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல பல துன்பங்களில் இருந்து உங்களை காப்பாற்றி நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன். அதனுடைய புண்ணியம் உங்களை மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தலைமுறையையே காக்கும். தானம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பை தந்து உங்களை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக அமையும். இதைத்தான் நான் என்னுடைய பக்தர்களாகிய உங்களுக்கு வலியுறுத்தணும்னு நினச்சேன். இதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் யார் உதவின்னு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு மறுக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து நல்ல வழியை பின்பற்றுங்கள். உங்கள் சாய் எப்போதும் உங்களுடன் இருந்து வாழ்வாங்கு வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து மகிழுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பாபாவினுடைய அருள் நிறைந்த இந்த மாதிரியான பாபாவினுடைய அறிவுரைகள் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.